வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் சிவபரணி.in அதை செக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆண்ட்ராய்டுக்கு ஆப் வந்துடும், iOSக்கு கொஞ்ச நாளில் ஆப் வரும். இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் ஸோ மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த சிவபரணி.in அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் வந்து மோஸ்ட்லி ஆப் தான். சரியா? அது எதுக்கு அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு இடத்துல நம்மளோட கம்யூனிகேஷன் அதை மொத்தமாக கூடுறதுக்கு, ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போது நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம் அண்ட் எல்லா வீடியோக்குள்ளேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. பட் எல்லாராலையும் எல்லா வீடியோவும் ஓப்பன் பண்ணி எல்லா கமெண்ட்ஸையும் படிக்க முடியாது. பட் அது ஒரே இடத்துல எப்படி பிளாக்பெரி ஹப் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம். ஒரே இடத்துல ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட எல்லாரோட தாட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் மெயின் எய்ம். அதுக்கு தான் அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தயவு செய்து கொடுங்க. ரைட்டா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, பூர்ணேஷ் ப்ரோ கேட்டிருக்காரு. ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப் ப்ரோ, எனக்கு வந்து OnePlus 12 ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ. இப்போ அது எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே. நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, OnePlus 12 என்கிட்ட இல்லை. ஆனால் OnePlus 12 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலரை மீட் பண்ண இல்லையா, அவங்க எல்லோரும் சொன்னது என்னென்னா, அற்புதமான டிவைஸ். இன்றைக்கும் அந்த க்ரீன் லைன் அப்படிங்கிறது பாசிபிள். ஆனால் டிவைஸ் வந்து சூப்பர், பில்டு குவாலிட்டி சூப்பர், டிஸ்பிளே சூப்பர், தேர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். கேமரா கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus-ஓட ஓன் ஆப் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கோலராக இருக்குது. பட் ஒரு கேமோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில ஓப்பன் கேமரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கேமரா ஆப் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ OnePlus-ஓட ஓன் கேமரா ஆப் தான் சில சமயங்களில் சொதப்புது. அப்புறம் பேட்டரி லைஃப் கூட தேர் வெரி மச் ஹாப்பி. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல டிவைஸ். ஸோ ஒன்று தான், நான் எனக்கு இந்த வேறு கேமரா ஆப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னா, OnePlus கேமரா ஆப் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இதுவே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில சொல்யூஷன்லாம் போவேன் அப்படின்னா, OnePlus 12 இஸ் ஆக்சுவலி குட் டிவைஸ். மேபி இந்த வீடியோவில் OnePlus 12 யூசர்ஸ் அவங்களோட கருத்துக்களை அவங்க தெரிவிக்கலாம். உங்கள் டிவைஸ் இப்போ எப்படி இருக்குது, அப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இப்போ யாராவது OnePlus 12 வாங்கலாமா, அண்ட் OnePlus 12 யூசர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்து க்ரீன் லைன் இஷ்யூ வந்திருக்கா இல்லையா சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ அவங்கள ஃபஸ்ட்டு ஃபிட்பிட் ஏர் லான்ச் பண்ண சொல்லுங்கள். அக்டோபர் மாதம் லான்ச் ஆகுது ப்ரோ. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான் இப்போதைக்கு வந்து தெரியல. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு மேபி 10K. என் ஆசை 10K. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 13K கிட்ட வந்துடும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். 10K இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கு வந்து அதில் இருக்கிற ஏஐ கோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிட்பிட்டில் வந்து கூகுள் ஹெல்த் ஆப்பில் இருக்கிற ஏஐ கோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கு அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற விதம். நம்ம ஏஐ கோச் கூட சேட் வேறு பண்ணலாம். இந்த மாதிரி நான் காலையில் இவ்வளோ தூரம் நடந்துட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணட்டும் அப்படிலாம் கேட்கலாம். சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆகாஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் X200 அல்ட்ரா வாங்கலாமா, 80K இருக்குது, இல்லைனா வந்து X300 ப்ரோ வாங்கலாமா, 75K இருக்குது. வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி தான், வேறு டிவைஸ் பார்க்கலாமா. வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு டிவைஸ், ஃபஸ்ட் X300 அல்ட்ராவா X300 ப்ரோவான்னு வரும்போது, X200 அல்ட்ராவா X300 ப்ரோவான்னு வரும்போது இவன் என்ன சொல்கிறான், எழுந்து நட அப்படிங்கிறான். வீடியோ பண்ணும்போது எழுந்து நடக்க முடியாது. சரி, X200 அல்ட்ரா அது வந்து சைனீஸ் ஃபோன். ஸோ உங்களுக்கு வந்து ஜிஎம்எஸில் இஷ்யூஸ், நோட்டிஃபிகேஷன் டிலே இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஒர்க் அரவுண்ட் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் இது X300 ப்ரோ இந்தியன் யூனிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜிஎம்எஸ் இஷ்யூஸ் இருக்காது அண்டு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நிஜமாகவே X200 அல்ட்ரா செம பவர்ஃபுல். X300 ப்ரோ போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஜிஎம்எஸ் இந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன், டே டு டே லைஃப் அப்படி வரும்போது பட் பவர்ஃபுல் X200 அல்ட்ரா தான். ஆனால் இதுவே நான் வந்து வீடியோகிராஃபிக்காக வேறு ஏதாவது நான் போகிறேன் அப்படின்னா ஷுட் பி iPhone 17 ஆக்சுவலாக போதும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற சென்டர் ஸ்டேஜ் கேமரா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரியரில் இருக்கிற ப்ரைமரி சென்சார் as well as அல்ட்ரா வைடில் நீங்கள் வீடியோஸ் எல்லாமே நல்லா எடுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது அதில் 17 ப்ரோ மேக்ஸே மண்ணை போகும். ஸோ அந்த இடத்துல அகைன் X200 அல்ட்ரா சூப்பராக இருக்கும். ஸோ அப்போது ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ ஒரு பேலன்ஸாக போகும்போது ஐ கெஸ் உங்களுக்கு சைனீஸுங்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா X200 அல்ட்ரா வின்ஸ். அடுத்த பொசிஷன்லேயே X300 ப்ரோ அதுக்கு போகலாம். வீடியோகிராஃபி மட்டும்தான் மேலோங்கி இருக்குது அப்படின்னும் போது iPhone 17. ஓகே ரைட்டு. அடுத்து ஜெயவர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிவானா, கிளிக்ஸ் கம்யூனிகேட்டர் இஸ் ஆல்சோ யூசிங் சேம் Dimensity 8300 சிப்செட் அண்ட் இட்ஸ் அவைலபிள் இன் தேர் வெப்சைட் இட் செல்ஃப். என்ன அவனை நம்பி ஏர்லி பேட் ரிசர்வேஷன் நானும் பண்ணியிருக்கேன். ஓ ஏன்னா நானும் பண்ணியிருக்கேங்கிறாரு. ஓகே, நானும் ஏர்லி பேட் பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் சத்தமே இல்லை. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 8300 சந்தோஷம் தான் ப்ரோ. நான் 7400 நினச்சிட்டு இருந்தேன். இனிஷியலாக வந்து வெறும் அந்த மீடியாடெக்கோட கோடு தான் இருந்தது, MTK அப்படின்னு தான் இருந்தது. பட் 8300 சந்தோஷம் தான். இதில் என்னென்னா இவனுக்கு எப்படி டீல் பண்ண போகிறானுங்கன்னு தான் தெரில.
அதனால தான் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ இதில் என்னென்னா இவனுங்க எப்போ தான் டெலிவர் பண்ண போகிறானுங்கன்னு தெரில. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Q4 அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நிஜமாவே Q4ல் நம்ம கையில் வந்து சேருமா? நானும் வெயிட் பண்ணுறேன். அப்படி தான் இருக்குது. பட் ரொம்ப எக்ஸைட்டட் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதோட ஃபார்ம் ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐஃபோனில் 13 மினிலாம் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி டிவைஸ் தான் இது. அதோட ஒய்டாக இருக்கும், அவ்வளோதான். சேம் ஹைட் இருக்கலாம், பட் விட்த் மட்டும் லைட்டாக மாறலாம். அடுத்து NGL கேமிங் ப்ரோ. நான் உங்கள் ரிவ்யூ பார்த்து தான் ப்ரோ OnePlus 12 வாங்கினேன். ஸ்டில் நோ வெரி குட். பட் ஐம் கோயிங் டு அப்கிரேட் டு iPhone 17 Pro பிகாஸ் ஐம் காம்படிட்டிவ் கேமர். BGMI இன் iPhone ஃபார் கேம் ஆப்டிமைசேஷன் இஸ் ஸோ ஸ்மூத் கம்பேரிங் டு ஆண்ட்ராய்டு இன் லாங் பீரியட். அது ஆக்சுவலாக உண்மை தான். ரொம்ப லாங் டியூரேஷன் விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐஃபோனில் அதுவும் இப்போது ரொம்பவே பெட்டராக இருக்குது. பேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளால் ரியல் வேர்ல்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. இப்போ தொடர்ந்து வீடியோ எடுக்கிறேங்க, தொடர்ந்து 4K வீடியோ எடுக்கிறேன், எதுவும் ஆக மாட்டேங்குது. முன்னே iPhone 11 டேஸில் 11ல் நான் 4K வீடியோ தொடர்ந்து 1 ஹவரில் எடுத்திருக்கேன் வெயில். அதே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஸோ இப்போ பேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் பெட்டராக பண்ணுது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஐஃபோன் வந்து நிறைய இடங்களில் இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட்ஸில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பட் உங்களோட கம்ஃபர்ட் என்ன, உங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்பப்போ மனசில் யோசிச்சுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு iQOO Z11 இதில் ஃப்ளோட்டிங் ஆப் வைக்க முடியுது, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ண முடியுது. இது எதுவுமே என்னால் ஐஃபோனில் பண்ண முடியல. இத்தனைக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த இடத்துல செட் ஆகலை. என்னையா சொல்ல வர, போயா ஜோக்கர் அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்து ராபின் கென்னி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ரீசெண்டாக நான் வந்து நாய்ஸ் REP வாங்கினேன். கம்பேரிங் டேட்டா வித் Huawei Band 11 Pro ஸ்டெப் அக்யூரசி இஸ் நாட் கிரேட் கம்பேர் டு Huawei. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க ப்ரோ என்கிட்ட. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் ராபின் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் வந்து இந்த நாய்ஸ் பேண்டை பற்றி கேட்டாங்க. ஸோ நீங்கள் டேட்டா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. ஸ்லீப் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ் ஆஃப் வித் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 to 2 hours வரைக்கும் ஸ்லீப் டிஃப்ரென்ஸா. ஆக்டிவிட்டீஸ் லைக் சைக்கிளிங், ஜம்ப் ரோப்பு, வாக்கிங் அண்ட் பேசிக் ஹோம் ஒர்க் அவுட் ஸ்டில் அண்டர் டெஸ்ட். ஐ டோன்ட் வெதர் தே வில் பிரிங் சம் இம்ப்ரூவ்மெண்ட் டு நாய்ஸ் ரெப். ஆல்சோ ஒன் மேஜர் ட்ராப் பேக் ஐ ஃபவுண்ட் இஸ் மேஜர் ட்ராபேக் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா நோ ஐடியல் சீட்டிங் அலர்ட். ஓ, உங்களுக்கு வந்து சடன்ட்ரி ரிமைண்டர் இல்லை. மெயின் ஃபீச்சர் அண்ட் ஐ சிட் ஃபார் லாங் ஹவர்ஸ் இன் மை ஒர்க். இன் திஸ் ஆஸ்பெக்ட் Huawei Band is better. The major reason why I want a screenless tracking because I'm a traditional watch lover, simultaneously need some tracker to push me for tracking my regular activities. I was waiting for Helios Tab for a long time since last year, but still it is not available. I tried sourcing it from other countries but failed. Let's see whether the money invested in the Noise Rep going to give me good return or a loss. I hear that Google is planning to launch their band in the mid of October. Ama bro, I am waiting. We'll come back with some more data in future. Thanks for your support and sharing your knowledge and experience. Robin. Thank you Robin bro. மும்பையிலேருந்து இல்லையா மாஸ். எனக்கு இந்த நாய்ஸ் போட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தாங்க தோணும். ஐயா கன்சிஸ்டன்சி எங்கே ஐயா? உங்களோட வாட்ச்சு ஆப் இதெல்லாம் எங்கேயா கன்சிஸ்டன்சி? என்னையா ட்ரை பண்ணுறீங்க? காம்படிஷனில் எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இம்ப்ரூவ் ஆகணும்ல. அவங்களோட கேமை அவங்க புஷ் பண்ணணும். அதை அவங்க பண்ணுறதில்ல. இதுதான் வேதனையாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஆக மொத்தம் அப்போது நாய்ஸ் ரெப் வந்து இப்போதைக்கு கேள்விக்குறியில் இருக்குது, கொஸ்டின் மார்க். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ராபின் ப்ரோ அடிஷ்னல் டேட்டா கொடுப்பாப்புல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்ட் நவ் டோல்டு மை ஃப்ரெண்ட் டு கெட் ஃப்ரம் ஜெர்மனி. அங்கே 2 years வாரண்டியோடு கிடைக்குது 10,000 ரூபாய்க்கு. என்னது ஃபிட்பிட் ஏர் 2 வருஷம் வாரண்டி ப்ளஸ் 10,000 ரூபாய் இந்தியன் கரன்சிக்கு. வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல். அக்யூரசி வந்து எப்போயுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாத ஒரு விஷயமா இருக்குது ப்ரோ. எல்லா வாட்சஸ்லேயும் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்லேயுமே அக்யூரசி வந்து கொஞ்சம் மிக்சட் ஃபீலாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கார்மின், நான் 4Runner 170 யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃப் ஓகே. பட் அப்பயும் கூட எனக்கு வந்து அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் மேக்ஸ் அளவுக்கு பேட்டரி லைஃப் இல்லை. அண்டு இந்த வாட்சஸ்ஸு ஒரு டிஃபால்ட் கோட் இருக்கும், டிஃபால்ட் அல்காரிதம் இருக்கும். அதில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஆவரேஜ் ஹியூமன் அவங்க வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும், இந்த ஆவரேஜ் ஹியூமன் எவ்வளோ நேரம் ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ரெக்கவரிக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இனிஷியலாக வந்து இந்த வாட்சஸ் எல்லாமே நம்மளை வந்து லேர்ன் பண்ணுது. ஒரு இண்டிவிஜுவலையும் லேர்ன் பண்ணுது. லேர்ன் பண்ணும்போது என்னடா இவன் நேற்று ஒர்க் அவுட் பண்ணால், அப்போ இவன் ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். என்னோடய எதிர்பார்ப்பு, என்னடா 5.5 மணி நேரத்தில் எழுந்து திரும்ப ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன், எப்படி அவனால் முடியுது? ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அது பசில்டாக இருக்கும். என்கிட்ட அது என்ன டேட்டா த்ரோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டீங்க, ரெக்கவரி டைம் இல்லை, ஸ்லீப் சரியாக இல்லை,
ஸோ அதனால் யூ மே ஃபீல் டயர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பாருங்களேன், நான் வந்து கெஃபைன் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் கெஃபைன் ஸ்டாப் பண்ணி 1 மந்த் ஆகுது. அதை பிளாக் காஃபி தான், அதை கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நேச்சுரலாக நம்மளால் எந்த லிமிட்ஸ்க்கு நம்மளை புஷ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலான்னு. ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நியாயமாக பார்த்தா இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்காக ஒரு பிளாக் காஃபி குடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ப்ராக்டிக்கல் அடிக்ஷனாக மாறக்கூடாது. அதுதான் இங்கே மேட்ரு இல்லையா? ஸோ அப்போது ஒரு வாட்ச் 40,000 ரூபா மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச், அது என்னை பற்றி அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நான் டேட்டா கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு மாதமாவது மினிமம் டேட்டா கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து தெரியும் சிவா யார். அது மட்டும் இல்லை, இதில் நிறையா இருக்குது. எப்படின்னா, ஆப்பிள் வாட்ச் நான் யூஸ் பண்ணும்போது ஆப்பிள் வாட்ச் சொல்லும் ஒரு 180 டேஸாவது எனக்கு வேணும், அப்போ தான் நான் ட்ரெண்டு கொடுக்க முடியும்னு சொல்லுவேன். 180 நாளா? டேய் யாரா நீ, 180 நாளா? அப்போது நான் ட்ரெண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுமா? எஸ், 180 டேஸ் கிட்ட வெயிட் பண்ணாதான், சம்டைம்ஸ் 90 டேஸ்க்கு மேலே வெயிட் பண்ணாதான் அதெல்லாம் என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட பேஸ், அதாவது வாக்கிங் பேஸ் எப்படி இருக்குது, சைக்கிளிங் பேஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க, உங்கள் ஹார்ட் ரேட் வந்து செடன்ட்ரியாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அது ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டி டைமில் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, அது அப்படியே மெயின்டைன் ஆகுதா இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகுதா? இது எப்படி சொல்ல வரேன்னா, வாக்கிங் பேஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா இல்லாட்டி மெயின்டைன் ஆகுதா? சைக்கிளிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா இல்லாட்டி மெயின்டைன் ஆகுதா? இதில் நமக்கே புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நான் வந்து முன்னே ரொம்ப அக்ரெசிவாக சைக்கிளிங் பண்ணுவேன். ஸ்ப்ரிண்ட் மைண்ட் செட்லேயே இப்போ பாரு நிறைய இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணுவேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணணுன்னா அப்போது எவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டிருப்பேன். ஸோ அப்போ நான் போடும்போது அப்போ என் ஹார்ட் ரேட் ரொம்ப எலிவேட் ஆகும். ஸோ அப்போ என் ஹார்ட் ரேட் ரொம்ப எலிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஆக்டிவிட்டி, அந்த அந்த டைமில் நான் பண்ண அந்த ஆக்டிவிட்டியோட கேலரிஸ் பர்ன்டும் அதிகமாகும், அல்காரிதமில் அதிகமாகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், நம்ம சைக்கிளிங் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணலாம். அதாவது சைக்கிளிங் போகணும், ஆனால் அக்ரெசிவ் பெடலிங் வேணாம், ஸ்ப்ரிண்ட் வேணாம், நம்ம கேஷுவல் ரைட் போகலாமே. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 23 to 24 மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு வைங்க. அது ரொம்ப கஷ்டம். எம்டிபியில் 23 to 24 மெயின்டைன் பண்ணும்போது, அதுவும் 27.5 சர்கம்ஃபரன்ஸ் இன்ச்சஸ், அந்த டயரில் கொஞ்சம் கஷ்டம். 2090 சைக்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அதில் கியர்லெஸ் சைக்கிள்லேயே ஓரளவுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். சொல்லப்போனால் என்னோடய பர்சனல் பெஸ்ட் வந்து 2090 சைக்கிள்ஸில் ஹீரோ ஸ்ப்ரிண்ட்டில் 4 hours டைம் பீரியடில் 100 முடித்தேன். அதே மாதிரி ஹெர்குலிஸில் ஃபஜிட்டிவ், அதான் நினைக்கிறேன், ஹெர்குலிஸ் ஃபஜிட்டிவ், இந்த மாதிரி அதுவும் எம்டிபி 2090 அதில் வந்து நான் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து அண்டர் 2 ஹவர்ஸில் முடித்தேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், 25 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் மெயின்டைன் பண்ணது வந்து, நம்ம குரோம்பேட்டில் ஆரம்பித்து 200 ஃபீட் ரேடியல் ரோடை பிடிச்சி அங்கேருந்து OMR போய், OMRலேருந்து கலைஞர் கருணாநிதி சாலை எங்கன்னா சோழிங்கநல்லூர் அங்கே பிடிச்சி ஈசிஆர் பிடிச்சி, ஈசிஆர்லேருந்து இங்கே மகாபலிபுரம் போய், மகாபலிபுரம்லேருந்து திரும்ப நம்ம ஏரியாவுக்கு வரேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, அன்றைக்கி நான் ஓட்டின டிஸ்டன்ஸ்க்கு அதுக்கும் 200 ஃபீட் ரேடியல் ரோட்டில் வரும்போதே 100 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 100 கம்ப்ளீட் ஆனதும் நான் வந்து என்னோடய ரைடை நிறுத்தி, என்னோடய ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தா 25 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில், அண்டு என்னோடய ரைடு டைம் வந்து 4 hours 1 minute நம்ம அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் செம பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு கியர் இல்லாத 2090 சைக்கிளில் இதை நான் பண்ணேன். அடுத்து இன்னொரு கியர் இல்லாத 2090 சைக்கிளில் தான் அண்டர் 2 hours 1 hour 58 minutesக்குள்ளே நான் 50 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் ஆரம்பித்து ரேடியல் ரோடு பிடிச்சி ஜிஎஸ்டி ரோடு, பல்லாவரம், அப்படியே நேராக கத்திப்பாரா டு கிண்டி டு அண்ணா யூனிவர்சிட்டி டு எந்த ரூட்டு, அந்த ரூட் போலங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, ரெக்கலெக்ட் பண்ண ஞாபகம் வருது. நான் எப்படி பண்ணேன்னா, கிண்டி தான், கிண்டியிலேருந்து லெஃப்ட் எடுத்து சைதாப்பேட் வழியாக போய் அப்படியே போய் தேனாம்பேட்டு அப்படியே நேராக போயிட்டு மவுண்ட் ரோடு ஆர்பிஐ வரைக்கும், மவுண்ட் ரோடு போய் அப்படியே உள்ளே போய் ஆர்பிஐ வரைக்கும் போயிட்டேன். எங்கே நம்ம இந்த வார் மெமோரியல்லாம் இருக்கும் இல்லையா, நேப்பியர் பிரிட்ஜ், அப்படி போய் வார் மெமோரியல் போய் தலைமைச் செயலகம் வழியாக போயிட்டு நான் ஆர்பிஐ போய் ஆர்பிஐயில் யூட்டர்ன் அடித்து திரும்ப நான் நம்ம ஏரியாவுக்கே வரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 2 hours. இதெல்லாம் வந்து க்ரேஸியாக இருந்துச்சு. இது 4 கியர் சைக்கிளில். பட் அந்தளவுக்கு அப்போ என் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள், என்னோடய ட்ரெண்ட், என்னோடய ஹெல்த், என்னோடய ஃபிட்னஸ் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். இப்போ அதே சிவா தான், அதே வாட்சை மாட்டுறேன். ஆஃப்டர் அ கேப் நான் வாட்ச் மாட்டுறேன். இப்போ வாட்ச் வந்து என்னோடய பழைய டேட்டா எடுத்து வருமானு கேட்டிங்கன்னா, ரொம்ப கேப் விட்டான்டா, இப்போ அவன் எப்படி இருக்கான்னு தெரிலன்னு சொல்லி பார்க்குது. அதுவே ப்ரில்லியண்ட்டாக நான் பார்க்குறேன்.
அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா வாட்ச் வந்து என்னோட டேட்டா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்ததுன்னா இவன் வந்து நார்மலாக சைக்கிள் ஓட்டினானா 2 மணி நேரத்தில் வந்து 50 கிலோமீட்டர் அடிக்கிறான், 25 கிலோமீட்டர் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்ற எதிர்பார்ப்பை வச்சதுன்னா என்ன ஆகும்னா, நான் இப்போ ஓட்டும் போது 22 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் ஆவரேஜில் போகிறேன்னா ஸ்லோவாக போகிறேன், பத்தலை, வேலைக்கு ஆகலை, வாய்ப்பு இருக்குல்ல, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் இந்த ட்ரெண்டை நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்லோவாக ஓட்டுறேன், அது என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு இப்போ நான் ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிச்சதும் உங்களோட சைக்கிளிங் ட்ரெண்டு பேஸ் எல்லாம் டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்லுது. ஆனால் அதை நான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறேன். இது எனக்கு தெரியாமல் நடக்கும்போது அது சொல்லும் போது எனக்கு என்ன இருக்கும்னா, வாவ், சைக்கிள் டெய்லி ஓட்டுறேன், நான் எப்பயும் போகிற டிஸ்டன்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது உண்மை தான். டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்குதுன்னு அர்த்தம் என் பர்ஃபார்மன்ஸ் டீப்பாக இருக்குன்னு அர்த்தம். சைக்கிளில் பிரச்சனை இல்லாட்டி ஏன்ட்ட பிரச்சனை, இல்லாட்டி ரூட்டில் பிரச்சனை, இதில் எந்த பிரச்சனை நான் கண்டுபிடிக்க முடியும்ல. இதே மாதிரி ஹார்ட் ரேட் ரிலேட்டடு, வாக்கிங் பேஸ் இதெல்லாம் மாறும்போது ஒரு ஐ ஓப்பனர் இருக்க, அதுதான் ஒரு ஐ ஓப்பனராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் மோட்டிவேஷன் அப்படின்னு எடுக்கும்போது அதிலலாம் எனக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் பிடிச்சிருக்கு. பட் பிளைண்டாக ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸில் இருக்கிற டேட்டாவை நம்ப வேண்டாம். இப்போ பாருங்களேன், நிறைய சென்சார்ஸ் அண்டு பெட்டர் அல்காரிதம், பெட்டர் ரிசர்ச் பண்ணுற பிராண்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதுவுமே பண்ணாமல் லோக்கலில் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கிடைக்கிது அப்படின்னும் போது அதில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து ரொம்ப பிளைண்டாக நம்பினேன்னா அது எனக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த எல்லா புரிதலுமே நமக்கு வேணும். இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேச போகிறோம். நிறைய டேட்டா வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வரதான் போகுது. நான் சொன்னேன் இல்லையா, சிவபர்ணி.in ஆப்பு, நம்ம ஆப்பில் சிவபர்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பில் ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் நிறையா வரும். நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறத தாண்டி நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஊண்டுகோலாக இருப்பீங்க. நீங்கள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவீங்க, நானும் உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். ஸோ கிவ் அண்ட் டேக், ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபர்ணி. பார்க்கலாம், பாய்.